புதிய பேருந்து நிலையம் அருகே சிஎஸ்ஐ மைதானத்தில் பாளையில் கடல் கன்னி பொருட்காட்சி ஜனவரி 26 வரை நடைபெறுகிறது. நெல்லை பகுதி மக்களை கவரும் வகையில் பாளையங்கோட்டை மத்திய சிறை அருகே காது கேளாதோர் பள்ளியை எடுத்துள்ள சிஎஸ்ஐ மைதானத்தில் கிறிஸ்துமஸ், ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 15 முதல் கடல் கன்னி பொருட்காட்சி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பொருட்காட்சியை காது கேளாதோர் பள்ளி தாளர் ஜாக்கப் தொடங்கி வைத்தார். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் ஜான்சி ஹெப்சி, ஆசிரியர்கள் ரூபன் ஜெயசிங், தங்கத்துறை, MKC உரிமையாளர் சிட்டிபாபு மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். இந்த ஆழ்கடல் மீன்கள் கண்காட்சி, கடல் கண்காட்சி பொருட்காட்சியில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 50க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள், விளையாட்டு பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், மெகா கொலம்பஸ் சைனீஸ் உணவகங்கள், ஃபேன்சி ரகங்கள், ஷாப்பிங் வகைகள், 3D காட்சிகள், பேய் மாளிகை, பல வகை ஸ்டால்கள், பல்வேறு வகையான ராட்சத ராட்டினங்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த பொருட்காட்சி தினமும் மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறுகிறது. பொருட்காட்சியை காண வரும் பெரியவர்களுக்கு 100 ரூபாயும், சிறியவர்களுக்கு 80 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை MKC என்டர்டைன்மெண்ட் நிர்வாகி சிட்டிபாபு, மேலாளர் உமாபதி விச்சு ஆகியோர் செய்துள்ளனர். இந்த பொருட்காட்சி வருகிற ஜனவரி 26 வரை நடைபெறுகிறது. நெல்லை மாநகருக்கு ஒரு நல்ல நாள். MKC என்டர்டைன்மெண்ட் மதுரையில இருந்து மீண்டுமா நெல்லை மாநகர்ல பாளையங்கோட்டையில இந்த பொருட்காட்சியை ஆரம்பிக்கிறாங்க. இது நமக்கு எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாள். எப்படின்னா, நெல்லை மாநகரத்தை பொறுத்தவரையில பொழுதுபோக்குகள் எதுவும் விசேஷமா கிடையாது, சிறப்பா கிடையாது. அது இந்த நேரத்துல இது ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கடந்த ஆண்டு இவங்க நடத்தினாங்க, MKC என்டர்டைன்மெண்ட் நடத்தினாங்க. ரொம்ப சிறப்பா போச்சுது. மக்கள் எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. எல்லாருக்கும் சிறப்பா அமைஞ்சது. அதே மாதிரி இந்த வருடமும் அவங்க கிட்டத்தட்ட 2 மாதம் இந்த எக்ஸிபிஷன் இருக்கும், பொருட்காட்சி இருக்கும். இந்த பொருட்காட்சி ஒரு சாதாரணமான பொருட்காட்சி இல்ல, வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்ல, ஒரு தரமான குவாலிட்டி இருக்குது. அதே மாதிரி ஒரு டீசென்டான பொருட்காட்சி, மக்களுக்கெல்லாம் ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. இந்த மன மகிழ்ச்சியை கொடுத்த இந்த MKC என்டர்டைன்மெண்ட்டுக்கு நாங்கெல்லாம் நன்றி சொல்றோம். அதே மாதிரி மக்கள் அதை வரவேற்பாங்க, மக்களுக்கு பேராதரவு தாங்க. இவங்க நல்லா திரும்ப இங்க வரணும், புது புது காரியங்களை நமக்கு அறிவுப்படுத்தணும், பிள்ளைகள் மத்தியில் ஒரு ஆர்வத்தை தூண்டணும், மகிழ்ச்சியை தூண்டணும். எல்லா வயதிலும் இருக்கும், எல்லா தரப்பினருக்கும் இந்த பொருட்காட்சி சிறப்பாக அமையுங்கிறதில் எனக்கு நம்பிக்கை உண்டு. திருநெல்வேலி மாவட்ட மக்கள், மாநகர மக்களுக்கு மட்டும் இல்ல, அத்தனை மக்களுக்கும், பக்கத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும், மாணவர்களுக்கும், பெரியவர்களுக்கும், எல்லாருக்கும் இது சிறப்பாக அமையும், நல்லா அமையும் சொல்லி வாழ்த்துறேன். விடைபெறேன். முதல் முறையாக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இந்த கடல்கன்னி எக்ஸ்போ இந்த வட்டம் புதுமையாக இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். இந்த எக்ஸ்போ ஜனவரி 26 வரைக்கும் நடைபெறும். எல்லா மக்களும் ஆதரவு தருமாறு மிக தாழ்மையான கேட்டுக்கொள். டிக்கெட் நம்ம குழந்தைகளுக்கு 80 ரூபாயும், பெரியவங்களுக்கு 100 ரூபாயும் பண்ணுறோம். மீதி அம்யூஸ்மெண்ட்ஸ் இது எல்லாமே இது இருக்கும். மீன்கள் எல்லாம் வெளிநாட்டு மீன்களும், இந்த கடல் கன்னிகளும் இது வரைக்கும் காணாத, இது முதல் முறையாக தமிழ்நாட்டில் முதல் முறையாக கோயம்புத்தூர் அடுத்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கு முதல் முறையாக வந்திருக்கு. அனைவரும் காணும் மாதிரி ஜனவரி 26 வரைக்கும் நடக்குது.